இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேப்கட்குள்ளே போய்க்கோங்க. கேப்கட்குள்ளே போய்ட்டு டெம்ப்ளேட்டில் போய்ட்டு எடிட் அப்படின்னு கொடுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் வரும், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ போதும் இதுக்கு. சூஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆயிரும். இன்னொன்று கேப்கட் வந்து இந்தியாவில் பேன் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் VPN போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று நான் கேப்கட்டோட டவுன்லோட் லிங்க் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து வாட்டர் மார்க் இல்லாமலே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு திரும்ப கேப்கட்குள்ளேயே வந்து போய்க்கோங்க. போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் வந்து போய்க்கோங்க. அதில் நீங்கள் இப்போ எடிட் பண்ண வீடியோ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு நீங்கள் வந்து ரேஷியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோக்கு வந்து நீங்கள் அதே ரீலில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நான் ஒரு ரீல் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பண்ண பிறகு நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோவில் ஒரு ஆடியோ இருக்கும், அதை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டிங்கன்னா இப்போது உங்கள் எடிட் பண்ண வீடியோவும் அந்த கட்சி சிற அந்த பாட்டு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். இப்போது இதை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி ட்ரெண்ட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஷார்ட் டிப்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.